ஒரு ஆண் தத்துவமாகிய லிங்கத்திலிருந்து பெண் தத்துவமாக அந்த யோனிக்கு செல்லும் வரை ஆணுடைய உடல் தத்துவத்தில் இந்த ஆண் உறுப்பில் 3 நாடிகள் உண்டு. இந்த 3 நாடியும் சரியே செவ்வனே வேலை செய்தால்தான் நம்முடைய நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் அறனுற வகுத்த அருட்பெருஞ்சோதியின் வள்ளலார் எழுதினார். நீர் மேலே நெருப்பு, நெருப்பின் மேலே உயிர்ப்பு. நீரின்றி அமையாது உலகு. அப்போது நீர் எவ்வளோ முக்கியம்னா பார்த்தோம், மண்ணை பார்த்தோம், நீரை பார்த்தோம், நெருப்பை பார்த்தோம், காற்றை பார்த்தோம், அப்புறம் ஆகாயத்தையும் பார்த்தோம். 5 இந்த 5ம் இல்லாத இந்த 5 உடலில் இல்லை. 2ம் இணைக்கப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு. எதனாலே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காற்று ஒன்று தான். அப்போ இதற்கு 3 வழி. தாயினுடைய கருப்பையில் கரு உருவாகக்கூடிய நாமெல்லாம் உருவான கண் அசிங்கமானதல்ல, காது அசிங்கமானதல்ல, மூக்கும் அசிங்கமானதல்ல, வாயும் அசிங்கமானதல்ல, இந்த உடலும் அசிங்கமானதல்ல. அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த உலகிடையே சொல்லி வருகின்ற ஒரு வழக்கம். எது அசிங்கம் அப்படின்னா 2 துடைகளுக்கு நடுவே இருக்கின்ற அந்த மறைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு அசிங்கன்னு யார் சொல்லி வருவிக்க விட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எது வந்தாலும் பிறரிடத்தில் சொல்வதற்கு கூட கூச்சப்படுவார்கள். ஆனால் அந்த இடம்தான் மிக முக்கியமானது என்று இந்திய தத்துவ சாத்திரங்கள் எல்லாம் உண்மையை சொல்ல வந்தவை. இதை வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது. இந்திய தத்துவ சாத்திரத்தை உணர்ந்த பெரியவர்கள் தான் சொன்னாங்க. நீங்கள் சிவாலயம் போனால் அங்கே இருக்க சிவலிங்கம் என்பது என்ன? 3 நாடிகளுடைய அமைப்பு தான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்த 3 நாடிகளுக்கும் ஒரு நாடிக்கு பிரம்மா, ஒரு நாடிக்கு விஷ்ணு, இன்னொரு நாடிக்கு ருத்ரன். 3 நாடிகளும், நாடின்னா காற்று. கையில் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம்? ஆடி பார்க்குறோம். அவர் மருத்துவர் இப்படி வச்சு பார்க்குறார். திரும்புங்க, இப்படி திரும்புங்க, மூச்சை நல்லா இழுங்க, மூச்சை விடுங்க பார்க்குறாரு. என்ன பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்க? காற்றை தான் பார்க்குறாரு, நாடி பார்க்குறார். நம்ம நாடி என்றால் என்ன என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.